ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிஎம் ஜோசப் விஜய் எடுத்த எடுப்பிலேயே பதிவேற்ற உடனேயே 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 கோப்புகள சைன் பண்ண உடனேயே பரவால்ல ஸ்பீடா திட்டங்கள தான் நிறைவேத்துறாரு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு அத பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு பெரிய ஆப்பு சொருகியிருக்கிறாரு. என்னன்னா 500 யூனிட் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. மத்தவங்களுக்கும் கிடையாது அப்படின்னு மாரிக்கல. ஸோ தேர்தல் வாக்குறுதிகள குடுத்தது ஒண்ணு, இப்ப பண்றது ஒண்ணு. விஜய் சார், மக்கள் பெரும் நம்பிக்கையோடு, பேரன்போடு உங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ, குடுத்த வாக்குறுதிகள அப்படியே நிறைவேத்துங்க. புதுசா ஒரு கண்டிஷன் போட்டு மேனிபுலேட் பண்ணி நிறைவேத்திட்டு இருந்தீங்கன்னா, மக்கள் உங்க மேல வச்சக்கூடிய நம்பகத்தன்மை, கிரெடிட்டிபிலிட்டி, அத்தென்டிசிட்டி இதெல்லாம் போயிரும். அது உங்களுக்கு தான் பாதகமா அமையும். நீங்க டைம் கேட்டிருக்கீங்க. ஐ நீட் டைம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே. புரியுது. ஏன்னா 30 வருஷத்துக்கு மேல சினிமா ஃபீல்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு சிஎம் போஸ்ட்டுக்கு வந்த உடனே அந்த சிஸ்டத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால டைம் எடுத்துக்கோங்க. ஆனா, நீங்க என்ன சொன்னீங்களோ, தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னீங்களோ, அத நிறைவேத்துங்க. இது குடுக்குற மாரிக்குல குடுத்துட்டு, திரும்ப புடுங்குற மாரிக்குல இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ இருந்துச்சு. அது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், கண்டிஷன் எதுவுமே இல்லாம. பட் இப்போ 500க்கு யூனிட் மேல பயன்படுத்துறவங்களுக்கு அந்த 100 யூனிட் மின்சாரமும் ஃப்ரீ கிடையாது. இது வந்து பெரிய அபத்தமான செயல். ஓகேவா? அ தயவுசெய்து உங்கள சொல்றேன். ஸ்டாலின் ஆட்சி எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு மாரிக்குல பேச வச்சுடாதீங்க. ஏன்னா, ஸ்டாலின் ஆட்சி மோசமா இருந்ததுனால தான் அவரையே தோற்கடிச்சு உங்கள வச்சாங்க. அவர கட்சிய மட்டும் தோற்கடிக்கல. அவரையே தோற்கடிச்சு உங்கள அரியணையில அமர்த்தினாங்க. ஸோ நீங்க என்ன சொன்னீங்களோ, அத அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு டைம் எடுத்தா எடுத்துக்கோங்க. அத விட்டுட்டு அதுல புதுசா ஒரு கண்டிஷன் போட்டு, இஃப் போட்டு 500 யூனிட் கீழ பயன்படுத்தினா தான் ஃப்ரீ. ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே நார்மல் பீப்பிள் கூட ஏர் கண்டிஷனர், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இன்வெர்ட்டர், பிசி, அதுக்கப்புறம் லேப்டாப், மொபைல் ஃபோன் எல்லா எலக்ட்ரானிக் திங்ஸும் யூஸ் பண்றதுனால 500 யூனிட் தாண்டி போறது இப்போ சர்வசாதாரணமாயிருச்சு. நீங்க அதிலேயே இருக்கிற 100 யூனிட்ன்னு புடுங்கிட்டீங்கன்னா, இது வந்து மக்களை பாதிக்கும் செயல். ஓகே. நீங்க நிறுத்தி நிதானமா நீங்க என்ன சொன்னீங்களோ, அத கண்டிப்பா நிறைவேத்துங்க. அப்பதான் மக்கள் உங்க மேல உள்ள நம்பகத்தன்மை அதிகமாகும். அப்படி இல்லன்னா காணாம போயிருவீங்க.